முருகப்பெருமான் சூரபத்மன் என்ற கொடிய அசுரனை வதம் செய்து தேவர்களை காத்து ரட்சித்ததால் அது சூரசம்ஹாரம் என்று அழைக்கப்படுகிறது. ஆண்டுதோறும் இந்த நிகழ்வை போற்றும் பொருட்டு கந்த சஷ்டி விழா நடக்கிறது. இது 6 நாட்களாக நடைபெற்று 6வது நாளில் முருகப்பெருமான் அசுரனை வதம் செய்யும் காட்சி நடைபெறும். ஆனால் முருகன் இப்போரின் முடிவில் முட்டையிடும் சேவலை தனது கொடியிலும் மயிலை வாகனமாகவும் பெற்றது எவ்வாறு என்று தெரியுமா? சூரபத்மன் என்ற அரக்கன் தேவர்கள் அனைவரையும் அடக்கி ஆள வேண்டும் எனவும் சிவனின் வம்சாவளியை தவிர வேறு யாராலும் தனக்கு மரணம் நிகழக்கூடாது என சிவனை நோக்கி தவம் செய்தான். அந்த தவத்தினால் மனம் குளிர்ந்த சிவன் அவன் கேட்ட வரத்தை அவனுக்கு அருளுகிறார். அசுரன் தேவர்கள் அனைவருக்கும் பெரும் துன்பத்தை ஏற்படுத்தினான். அப்போது தேவர்கள் அனைவரும் பிரம்மனை நோக்கி உதவி கேட்டனர். பிரம்மன் சிவபெருமான் தான் இதற்கு தீர்வு காண முடியும் என கைலாயம் நோக்கி புறப்பட்டார். சிவன் தனது சக்தியை பிரயோகித்து ஒரு அக்னி ஜுவாலையை உருவாக்கி முருகனை உருவாக்கினார். அவரை கார்த்திகை பெண்களிடத்தில் வளர செய்து அசுரனை அழிக்க அனுப்பி வைத்தார். முதலில் முருகன் சூரபத்மனின் 1வது மகன் பானுகோபனை வதம் செய்கிறார். பின் அசுரனின் தம்பி சிங்கமாசூரனை வதம் செய்தார். இவ்வாறாக சூரபத்மனின் 3000 மக்களையும் முருகன் போர்க்களத்தில் கொன்ற பிறகு இறுதியில் முருகனிடம் இருந்து தப்புவதற்காக மாய விளையாட்டை தொடங்கினான் சூரபத்மன். திருச்செந்தூர் அருகே உள்ள மரப்பாடு என்னும் ஊரில் உள்ள மாந்தோப்பில் ஒரு மாமரமாக மாறி மறைந்திருந்தான். அம்மரத்தை தனது சக்தி மிகுந்த வேலால் கார்த்திகேயன் பிளந்து 2 பிரிவாக ஆக்கினார். அப்போதுதான் சூரபத்மனுக்கு வந்திருப்பது சிவனும் சக்தியும் ஒன்றாக சேர்ந்த முருகப்பெருமான் என்பது தெரிந்தது. அக்கணமே முருகனிடம் தனது தவறுக்கு மன்னிப்பு கேட்டு வணங்கி தான் எப்போதும் தங்களுடன் இருக்க வேண்டும் என முருகனிடம் வரம் கேட்டான். அதனால் பிளக்கப்பட்ட மாமரத்தின் ஒரு பிரிவு 60ஆம் கோழி என்னும் சேவலாகவும் மற்றொரு பிரிவு ஆண் மயிலாகவும் ஆனது. இந்த 60ஆம் கோழி என்பது மற்ற கோழிகளைப் போல அல்லாமல் தெய்வீக ஆற்றல் உடையது. இது கோழி போன்ற உடல் அமைப்பும் சேவல் போன்ற வாளும் கொண்டதாகும். 60 நாளுக்கு ஒரு முறை மட்டுமே முட்டையிடும் தன்மை பெற்றது. அதே நேரம் சேவல் போல கூவும் தன்மையும் உடையது. 60ஆம் கோழியானது முட்டையிட்டு அதை மண்ணிற்குள் மறைத்து வைக்கும் தன்மை உடையது மற்றும் இதன் இறைச்சிக்கு புலிகள் கூட அலையுமா, அவ்வளவு சுவை உடையதாம். இதனிடத்தில் போர் குணமும் காணப்படுவதால் முருகனின் போர் சின்னமாக இது கொடியில் இடம்பெற்றது. இந்த கோழிகள் இப்போதும் கிழக்கு மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலைகளில் காணப்படுகிறது. அதிகமாக கிழக்கு தொடர்ச்சி மலையில் உள்ள ஆசனூர் தளவாடி கேர்மாலம் சோதனை சாவடியில் அதிகமாக உள்ளது. முன்னர் இந்த கோழிகளை பிடிக்க அனுமதி உண்டு. ஆனால் அழிந்து வரும் இனமாதலால் வனத்துறையினர் பிடிக்க தடை விதித்துள்ளனர். இந்த 60ஆம் கோழி என்பது இறக்கும் போது சேவல் போல கூவி இறந்து போகுமா. இதில் இருந்து உலக உயிர்கள் அனைத்தையும் சிவனும் சக்தியும் எவ்வாறு காக்கின்றனரோ அதை போற்றும் வகையில் பெண்குணம் கொண்ட சேவலை தனது போர் சின்னமாகவும் ஆண்மயிலை தன்னை தாங்கும் வாகனமாகவும் முருகன் தன்னகத்தே எப்போதும் கண்டுள்ளார் என்பது புலனாகிறது. இது போன்ற ஆன்மீக தகவல்களை தெரிஞ்சிக்க எங்க ஆன்மீக அத்தியாயம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சிக்க பக்கத்துல இருக்க பெல் ஐகானை மறக்காம பிரஸ் பண்ணுங்க.